ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை ரசம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். மல்லி, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகா, பெருங்காயத்தூள். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் தூள் யூஸ் பண்ணுறேன். அடுத்து எள், கருவேப்பிலை, வரமிளகா, இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் எல்லா பொருளையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டால் அதோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கும்போது தான் அந்த வரமிளகா ஈரப்பசை இல்லாமல் நல்ல பவுட்ரு நல்லா வரும். அதுக்காக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வெந்தயம் லைட்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை கருக விட்டுறக்கூடாது. நார்மலாகவே வெந்தயம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கனால லைட்டாக வறுத்து எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் சேர்க்கணும் ஃப்ளேவருக்காக. அடுத்து எள் நம்ம அந்த பேன் ஹீட்லேயே போட்டோம்னா பொரிஞ்சு வந்துடும். லைட்டாக இது பண்ணாவே போதும், பொரிஞ்சிரும். அதையும் வறுத்தெடுத்து நம்ம பேனில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன், அதனால் ஆட் பண்ணி, உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை லைட்டாக வறுத்தெடுத்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடும்போது வாசமாக இருக்கும், அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பொடி பண்ணி எடுத்து வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு இதாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ரசத்தை தாளித்து விடுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனோடனே கடுகு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கடலை நான் வறுத்த கடலை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த கடலையும் வரமிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கலாம். கடலை நிறைய சேர்த்தோம்னா அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். பெருங்காய பொடி நான் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் பொடி யூஸ் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் கட்டி பெருங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து புளி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கருப்பு புளி தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கருப்பு புளி இருக்கனால நான் கருப்பு புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி சாதத்துக்கு கருப்பு புளி ஆட் பண்ணும்போது அந்த கலர் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடி 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இந்த பொடி போடும்போது வாசம் செம்மையாக இருக்குது. கொதியும் போது பொடியை போட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு ரசம் நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறக்கே எப்படி இருக்குது. இது நான் மார்னிங் பண்ணுறதுக்காக நைட்டே பண்ணி வைக்கிறேன். இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் மறுபடியும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் மார்னிங் ரைஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்காக இந்த ரசம் வைக்கிறேன். அப்போ நீங்கள் நம்ம அரைச்சி வச்ச பொடியை இந்த ரைஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு கிண்டி விட்டு அப்புறம் ரசத்தை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரசம் கொதிஞ்சு சுண்டியோன்னே லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு துண்டு சின்னதாக வெல்லம் ஆட் பண்ணோன்னா நம்மளோட அந்த புளிப்பு, அந்த மிளகாவோட காரம் இதெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெல்லத்தோட டேஸ்ட்டு போகும்போது செம்மையாக இருக்கும். கோவில் புளியோதரையை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் தடவை பார்க்குறீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.